சேலம் மாவட்டத்தில் இருந்து திமுக கட்சி கொடி கட்டிய காரில் கொண்டு வரப்பட்ட 400 சேலைகள் உள்ளிட்ட ஜவுளி ரகங்கள் ஈரோடு கருங்கல்பாளையம் சோதனை சாவடியில் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்கள் எதுவும் இன்றி கொண்டு வரப்பட்டதால் அதிகாரிகள் அவற்றை பறிமுதல் செய்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஆட்டோ மீது செங்கல் ஏற்றி வந்த லாரி மோதிய விபத்தில் 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பள்ளி ஆசிரியை 2 மாணவர்கள் உள்ளிட்டோர் காயமடைந்த நிலையில் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்குட்பட்ட சிறுவானூர் ஊராட்சியை திருவள்ளூர் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து சிறுவானூர் பகுதியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட 100 நாள் பணி மேற்கொள்ளும் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சமாதான பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது. நிறைய பாட்டிமாரெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க ஊர்ல 100 நாள் வேலை தான் எங்களுக்கு ஃபேமஸ். எங்களுக்கு அந்த 100 நாள் வேலையை தவிர வேறு எந்த வேலையும் இது எங்கள் கிராமத்தில் கிடையாது. அந்த 100 நாள் வேலையை தான் கண்டு அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ நகராட்சி ஆகிறதுனால எங்களுக்கு 100 நாள் வேலை இல்லை. எங்களுக்கு தண்ணி வரி கட்ட சொல்கிறாங்க, வீட்டு வரி அதிகப்படுத்துகிறாங்க. எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. இங்கே கிராமத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு 100 நாள் வேலை வேணும்னு நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுறோம். திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் குடும்பத்துடன் தங்கி செங்கல் சூளையில் வேலை செய்து வந்த நிலையில் சூளையில் வேலை செய்து வந்த குழந்தை உட்பட 3 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்தனர். மேலும் செங்கல் சூளையில் பணிபுரியும் 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு போன்ற காரணங்களால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தகவல் அறிந்த வெங்கல் காவல்துறையினரும் சுகாதாரத்துறையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காரணம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உள்ள விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் உண்டியலில் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இந்த பணியில் கோவில் மேலாளர் பார்த்தசாரதி மற்றும் கோவில் பணியாளர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் ஈடுபட்ட நிலையில் உண்டியலில் 8,60,339 ரூபாய் பக்தர்களால் உண்டியலில் காணிக்கை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் வடலூர் ரயில்வே கேட் அருகே தனியார் பேருந்தை முந்தி செல்ல முயன்றதால் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கும் தனியார் பேருந்து நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதால் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பஞ்சாயத்து துணைத் தலைவர் பதவி கிடைக்காத விரக்தியில் அதிமுக ஆதரவாளருக்கு மதுவில் ஆசிட் கலந்து கொடுத்த கொலை செய்த வழக்கில் திமுக ஆதரவாளர் உட்பட 2 3 ஆயுள் தண்டனை விதித்து நாமக்கல் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நாமக்கல் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அரசு மகளிர் கல்லூரியில் பயிலும் கல்லூரி மாணவிகள் கல்லூரி முடித்து வீட்டிற்கு ஆட்டோவில் சென்றபோது பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஆஷா என்ற கல்லூரி மாணவி உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த மாணவிகளை பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். தென்காசியில் 18 வயது நிரம்பாத சிறுவர்கள் ஓட்டி வந்த 8 இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து அவர்களின் பெற்றோர்களை வரவழைத்து அறிவுரைகள் வழங்கி எச்சரித்தனர். மேலும் இனிவரும் காலங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடம் வாகனம் ஓட்ட அனுமதிக்க கூடாது என்றும், உரிய ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டக்கூடாது, தலைக்கவசம் கண்டிப்பாக அணிந்திருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய எடப்பாடி சாலையில் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் சங்ககிரி கிழக்கு அதிமுக ஒன்றிய நகர சார்பில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் மைத்துனரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான வெங்கடாச்சலம் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் சங்ககிரி எம்எல்ஏ சுந்தரராஜன், முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர்.
ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கு ஒளிவாங்கி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது. நாம் தமிழர் கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்த பின் ஒதுக்கிய ஒளிவாங்கி சின்னமே தற்போதும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வெற்றி நிச்சயம் என அக்கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சொத்தில் பங்கு தராததால் ஆத்திரத்தில் பாட்டி வீட்டிற்கு பேரன் தீ வைத்து கொளுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததை அடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் படுகரின மக்களின் பாரம்பரிய விழாவான ஹெத்தையம்மன் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதற்காக 48 நாட்கள் விரதம் இருந்த பக்தர்கள் வெள்ளை நிற ஆடை உடுத்தி பாரம்பரிய நடனமாடி கோயிலுக்கு ஊர்வலமாக வந்து தரிசனம் செய்தனர். சேலம் அருகே லாரியை குத்தகைக்கு எடுத்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனது குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பெண் ஒருவர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் அளித்த மனுவில் தனது கணவருக்கு சொந்தமான லாரியை அவரது நண்பர்கள் குத்தகை எடுத்து பணம் கொடுக்காமல் ஏமாற்றி வருவதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ பணியாளர்களை நியமனம் செய்ய வலியுறுத்தியும் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் அரசு பள்ளியில் உள்ள தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதான் மந்திரி நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் மேளா நடைபெற்றது. இதில் தொழிற்பயிற்சி முடித்த 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அரியலூர் மாவட்டம் ஒட்டக்கோவிலில் செயல்பட்டு வரும் சிமெண்ட் ஆலையில் பணியாற்றும் போது பலத்த காயமடைந்த ஊழியருக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி அவரது உறவினர்கள் சிமெண்ட் ஆலையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியே செல்லும் லாரிகள் முடக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்கான மருத்துவ முகாமினை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் தொடங்கி வைத்தார். இதில் குழந்தைகளுக்கு தேவையான காதொலி கருவி, சக்கர நாற்காலி, 3 சக்கர வண்டிகள் உள்ளிட்ட உபகரணங்கள் வழங்குவதற்கு பதிவு செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளில் தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து சாலையில் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெருநாய்களை அப்புறப்படுத்த நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை விடுத்த போதும் தற்போது வரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற 10ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 30 அணிகள் கலந்து கொண்டன. இறுதிப் போட்டியில் திருவாரூர் அணியும் கரூர் மாவட்ட அணியும் மோதிக்கொண்டதில் திருவாரூரை சேர்ந்த அணி வெற்றி பெற்று 40,000 ரூபாயை பரிசாக தட்டி சென்றது. கரூர் மாவட்ட பொது தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் தள்ளுவண்டி மற்றும் தரைவண்டி வியாபாரிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கப்பட்டது. சாலையோரம் வைத்திருக்கும் கடைகளை அகற்றக் கோரி வியாபாரிகள் நிர்பந்திக்கப்படுவதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். தரகம்பட்டிக்கு அருகாமையில் தரகம்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகள் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட கடைகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக இவங்களுடைய வாழ்வாதாரம் இந்த மாதிரி சுற்று அது கொண்டு பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஏறி வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளி. இவங்களுடைய வாழ்வாதாரம் குழந்தைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய லோனு, கடை, கந்து வெட்டி வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. திடீர்னு 2023 சாலையோர வியாபாரி கடை எடுங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த தாசில்தார் ஒரு இது கொடுத்துருக்காரு. அது பாடு இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி உடனே அந்த கடையெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி தாசில்தார் தகவல் சொல்லியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு வருவை வட்டாட்சியாளர்களுக்கு இன்னைக்கு நம்ம மாவட்ட கலெக்டருக்கு மனுவாக கொடுத்துருக்குறோம். காஞ்சிபுரத்தில் இந்து சமய அறநிலையத்துறை மண்டல இணை ஆணையர் குமாரதுரை தலைமையில் திருக்கோயில் பணியாளர்களின் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நிரந்தர பணி, ஊதிய உயர்வு, வார விடுமுறை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருக்கோயில் பணியாளர்கள் மனுக்களாக அளித்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையோரத்தில் செயல்படுவதால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப அச்சப்படுவதாக பெற்றோர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். பள்ளி கட்டிடம் கட்டும் இடம் வருவாய்த்துறையின் கீழ் இருப்பதால் மாணவர்களின் எதிர்காலம் கருதி பள்ளி கட்டிடம் கட்ட பட்டா வழங்க வேண்டும் என கங்காரம் சாமி மடம் அறக்கட்டளை நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகராட்சிக்குட்பட்ட விண்டர்பேட்டை பகுதியில் சாலையோரத்தில் ஓடும் கழிவுநீரால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பல நாட்களாக ஓடும் கழிவுநீரை அகற்றாமல் நகராட்சி நிர்வாகத்தினர் அலட்சியமாக செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் தனியார் நிறுவனம் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் அனைத்துக் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.